அதுக்காக சொல்கிறேன். சார், நீங்கள் பல ஆண்டு காலம் அரசியலில் இருக்கீங்க, சினிமாவிலையும் இருக்கீங்க. இப்போ வந்து இவர் வந்து ப்ரொடியூசர் வந்து மியூசிக் டைரக்டர், இப்போ வந்து ப்ரொடியூசராக மாறிட்டாரு. நிறைய பேர் வந்து ஹீரோவா வந்து ப்ரொடியூசர் ஆகுறாங்க, ப்ரொடியூசராக வந்து ஹீரோ ஆகுறாங்க. அது இப்போ எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி வந்து விஜய் சாரும் வந்து சினிமாவில் வந்து அரசியல் போயிட்டாரு. நீங்கள் அரசியலில் பல காலமாக இருந்திருக்கீங்க, அதை பற்றி உங்களோட ஒரு 2 சில வார்த்தை. நாங்கள் அரசியலேருந்து வெளியே வரும்போது அவர் உள்ளே வர்றாரு, அது நான் நினச்சது உண்டு. விஜய் சாருக்கு ஏஜ் இருக்கு இல்லை, அதனால் எனக்கு வந்து அரசியலில் வந்து 40 ஆண்டு கால சர்வீஸ் இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதில் இருக்கிற குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேணாம், இது எதுக்கு எல்லாரையுமே நம்மளும் ஒழுங்காக இருக்க மாட்டோம். நானும் நல்லவன் கிடையாது, அதனால் நான் பெஸ்ட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு ஒதுங்கணும். அப்போ விஜய் சார் உள்ள வர்றாரு, பெருமையாக இருக்கு. விஜய் சார்லாம் வரும்போது பெருமையாக இருக்கு. அவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வராரு. ஏன்னா பாலிட்டிக்ஸ்ன்றது உண்மையான மீனிங்காக பாலிட்டிக்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் என்னென்ன பொதுநலம் என்ன அதை கற்றுக்கலாம். அது நான் வந்து உண்மையிலே பொதுநலம் அப்படின்றத கற்றுக்கிட்டேன். குப்பை போடக்கூடாது, பேச சொல்கிறேன். என் வீடை சுற்றி என்ன நடக்குதோ அதை சொல்கிறேன் நான். அதனால் இதில் வந்தது நல்லது தான், பொது அறிவாது வரும், நமக்கு டெவலப் ஆகும். ஆனால் எத்தனையோ படத்தில் அமைச்சராக நடிச்சிருக்கீங்க, நிஜ வாழ்க்கையில் எம்எல்ஏ மாத்திரம் தான் நீங்கள் அமைச்சர் ஆகல, அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? எப்பா நீங்கள் பத்திரிகை என்ன இப்படி கேட்டால் நான் என்ன செய்யறது? அமைச்சர் ஆக்குறது கட்சியினுடைய தலைமையை பொறுத்து இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். எம்எல்ஏ ஆகிற அளவுக்கு தான் இவருக்கு கரெக்டு, அப்படி இருக்கலாம். இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், 50வது வருஷத்தில் போய் இவர் போய் கதாநாயகன் நீங்கள் தாங்க கதாநாயகன் சொல்கிறாரு. அது மாதிரி யாராவது சொல்லணும், நம்மளை ஆக்கணும். வி ஆர் டிபெண்ட் இல்லை, இண்டிபெண்ட் கிடையாது. எஸ், அரசியல் கருத்துக்களை கூறுவீங்களா? அரசியலேருந்து ஒதுங்கி இருந்தாலும் அரசியல் விமர்சனம் பண்ணுவீங்களா? நான் தான் முதல்ல சொன்னேன், என் வாயால் கட்டுருவேன்னு சொன்னேன். சும்மா இருக்க மாட்டேன். ஏதாவது கேட்பீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் உங்கள் நியாயம். உங்கள் பேர் ஏன் ராதா ரவி நீங்கள் கேட்பீங்க. ப்ரெஸ்ஸில் மட்டும் புத்திசாலித்தனமாக தான் கேட்பீங்க. அப்போ அதுக்கு நான் ஒரு ஏடா கூடமாக ஒரு விஷயத்த சொல்லணும். அதனால் இதெல்லாம் கருத்துக்கள் எல்லாமே சொல்லுவேன். ஐம் ஆல்சோ ஏ ஓட்டர். நானும் ஓட்டு போடுறவன், எனக்கு உரிமை இருக்குது. அது எந்த இங்கே வந்து இப்போ விஜயமா கூட விஜய் வந்து அவர் இதை ஆதரிக்கிறேன்னு அவர் திமுகவுக்கு போயிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவர் பேசும்போது திமுக காரங்களாம் திட்டினாங்க, இப்போ பாராட்டுறாங்க. அது அல்ல. அதனால இதில் வந்து கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம், டெஃபினட்டாக வாங்கி கட்டிக்கிட்டே இருப்போம். அதில் உடம்பு நான் தான் சொன்னேன், நான் இல்லைங்க, கட்சியிலேயே இல்லையே, எந்த கட்சியிலும் இல்லை. இப்போ அதான் சொல்கிறார், அவர் கருத்து என் கேட்க மாதிரி சொல்லணும், கருத்துக்கள் சொல்லுவேன். என் கருத்துக்கள் ஒர்க் அவுட் ஆகும்போது பார்ப்போம், டெஃபினட்டாக எபிலிட்டி. சார், தொடர்ந்து நடிகர் சங்கம் கட்டுறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், நான் 1 கோடி நீ 1 கோடின்றாங்க. ஆனால் கடைசி வரையும் அதை எழும்பவே இல்லை. லாஸ்டா வந்து ரஜினி வந்து நான் பார்க்குறேன் அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் கம்பி துரும்பிடிச்சு தான் இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பொறுப்பெல்லாம் இருந்திருக்கீங்க, இன்னமும் அப்படியே இப்ப இல்லையே. நானே இல்ல அந்த இடத்துல இருந்தீங்கல்ல, நடிகர் சங்கத்துல நீங்களும் ஒரு இருந்திருக்கேன். அம்மா அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்ப இல்லையே, இன்னொரு அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்குதா? அது எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பக்கமே நான் போறது இல்லை. ஐ டோன்ட் நோ வாட் தே ஆர் டூயிங்ன்றது எனக்கு தெரியல. பட் பூஜை முருகன், கார்த்திக் இவங்கெல்லாம் இருந்து ஏதாவது ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இட் வில் கம் அவுட் வெல். அது ரஜினி சாரை போய் பார்த்துருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்போ அவர் நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. நான் இருக்கும்போது ஒரு வாட்டி இப்படி தான் தேவர் ஃபிலிம்ஸ் அந்த படம், பாட்டுக்கு ஒரு தலைவன், அதில் இருக்கார் அவர் ஹீரோ, டபுள் ஆக்ஷன் பண்ணுவார், சுகா சினிமாலாம் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, தேவர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தானே தியாகராஜன் சார் வீடு. அந்த வீட்டில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, ரஜினி சார் நடிச்சுட்டு இருந்தார். போய் நான் என் காரில் கூப்பிட்டு போனேன் நடிகர் சங்கத்தை பார்க்கறதுக்கு. அவர் சுற்றி பார்த்தார், கரெக்டு அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருந்தது நடிகர் சங்கம். அதுக்கப்புறம் தான் சரத்குமார் வந்தார், அவர் இடித்தார்.
நாங்கெல்லாம் இடிச்சு பிளான் பண்ணி பெருசாக கட்டலான் போது இந்த பத்திரத்தை அடகு வச்சுட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. எதையோ ஒன்று சொல்லி தானே ஜெயிக்கணும். இப்போ திமுக ஜெயிச்சதுக்கு எல்லாரும் சொல்றாங்க நிறைய அவங்க சொன்னதெல்லாம் நடத்தவே இல்லை சார், ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிக்கிறது தானே சொல்றது. நம்புறது நம்பாது நம்ம கையில் இருக்கு. இதைத்தான் அக்க செஞ்சோம். சரத்குமார் நல்லா நடத்தினார், அவருக்கு கெட்ட பேர் அதில். பட் ஏனியாவும் அதில் சொல்லும் போது ராதாரவிக்கு அதிகமான வாயி, ராதாரவி எல்லாரும் திட்டுறார், அதனால தான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் பேசியிருக்காரு. அதை பற்றி கவலையே பண்ணல. அவங்களுக்கு என்ன செய்தி போகணுமே. அன்னைக்கு அந்த வாட்ஸ்அப் வேலையாகணும்னா யாரையாவது பற்றி சொல்லணும், எட்டிங் போடுவாங்க. அதனால they do it. அப்புறம் நடிகர் சங்க கட்டடத்துக்கு உங்க நண்பர் விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும் நிறைய கோரிக்கை இருக்கு. ஆனா இப்ப உள்ள நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா உறுதி கொடுக்க மாட்டாங்க, பொதுக்குழுல தான் பேசணும் அப்படிங்காங்க. உங்களுக்கு அந்த கருத்துல உடன்பாடு இருக்கா, கட்டடத்துக்கு விஜயகாந்த் சார் பேர் வைக்கணும்? எனக்கு விஜிமா பேர் வச்சாலும் எனக்கு கவலை இல்லை, தப்பு இல்லை. அவரு அதுக்கு முன்னாடியே தலைவர் செயலாளர் நடிகர் சங்க செயலாளர் விஷால் அப்பவே சொல்லியிருக்காரு, ஏதோ வெவ்வேறு தளபதி பேர் வைப்போம், கலைஞர் பேர் வைப்போம், இப்போ விஜயகாந்த் பேர் வைப்போம். 3வது பேராக இருக்கு. இன்னும் ஒரு 2 பேர் இருக்கட்டுமே, டைம் ஆகட்டும்.